ஹாய் கைஸ், நம்மள நிறைய பேர் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸ் பார்த்துருப்போம். சமீபத்தில் கூட நெட்ஃப்ளிக்ஸில் 5வது சீசன் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுட்டு இருந்துச்சு. பெரும்பாலான ஃபேன்ஸுக்கு அந்த சீசன் ரொம்பவே பிடிச்சிருந்தது அண்ட் அதுதான் ஃபைனல் சீசனும் கூட. ஆனா சீசன் 5ல எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைச்சதா அப்படின்னா இல்ல. நிறைய கேள்விகள் விடை பெறாம தான் அந்த சீசனே முடிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு என்ட்ரி அந்த குகையில பார்த்த ஆளு யாரு? என்ட்ரிக்கும் ஜாய்ஸ் ஜிம்முக்கும் என்ன சம்பந்தம்? லேட் 1950ஸ்ல ஹாக்கிங்ஸ் ஹை ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு? அப்படின்னு இந்த மாதிரியான நிறைய விடை தெரியாத கேள்வியோட தான் சீசன் 5 முடிஞ்சிருக்கும். அதுக்கு தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபர்ஸ்ட் ஷேடோ அப்படின்னு ஒரு பிராட்வே ஷோவை உருவாக்கி அதுல இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த கதைய கேட்கிறப்போ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல அந்த கதைய பத்தி தான் பார்க்க போறோம். வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். அக்டோபர் 28, 1943ஆம் ஆண்டு அமெரிக்காவுடைய கப்பல் படை யுஎஸ்எஸ் எல்ட்ரிச் அப்படின்ற கப்பலை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருந்ததுனால பல புதிய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்படி கப்பலை ஃபோர்ஸ் ஃபீல்டு மூலியமா முழுமையா எதிரிகளோட கண்கள்ல இருந்து மறைய வைக்கிறதுக்காக ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. அதுல அந்த ஆராய்ச்சி தப்பா போகி அந்த கப்பல் அபிஸ் அப்படின்ற இடத்துக்குள்ள போயிடுது. அங்க இருந்த வினோத ஜந்துக்கள் கப்பல்ல இருந்த எல்லாரையும் கடுமையா தாக்குதுங்க. கதை இதோட கட்டாகி நேரா அக்டோபர் 1, 1959ஆம் ஆண்டுக்கு போகுது. கிரீல் குடும்பத்தை சேர்ந்த விக்டர், விர்ஜீனியா, ஹென்றி மற்றும் ஹாலிஸ் 4 பேரும் ஹாக்கின்ஸ்க்கு முதல் முறையா குடிபெயர்றாங்க. அவங்க ஒரு அழகான தனி வீட்ல குடியேறாங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்க ஹென்றி அந்த வீட்டை சுத்தி பார்க்கறான். அப்போ வீட்டோட பரண மேல ஏறி பார்க்கறான். அங்க ஒரு கருப்பு சிலந்தி அவன் கண்ணுல தென்படுது. அதை புடிச்சு பாட்டில்ல போட்டு வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு வினோதமான சக்தி வந்த மாதிரி இருக்கு. அவனுக்கே தெரியாம சைக்கிக் பவர் மூலியமா பேட்டி அப்படின்றவளுடைய ரேடியோ சிக்னல்ஸோட இவன் கனெக்ட் ஆயிடுறான். பேட்டி யாரு அப்படின்னு பார்த்தா ஹாக்கின்ஸ் ஹை ஸ்கூல் பிரின்சிபலோடைய பொண்ணு. இதுக்கப்புறம் ஹென்றி ஹாக்கின்ஸ் ஹை ஸ்கூல்ல சேர்றான். அங்க எல்லாரும் இவனை தனியா ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஆனா பேட்டி மட்டும் இவனோட நல்லா பழகுறா. 2 பேரும் நெருங்கிய நண்பர்களா ஆகுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஜாய்ஸ் இயக்குற த டார்க் ஆஃப் த மூன் நாடகத்துக்கான ஆடிஷன் போயிட்டு இருக்கு. இதே ஸ்கூல்ல தான் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல பார்க்குற ஜாய்ஸ் பயஸ், ஜிம் ஹாப்பர், வீலர்ஸ், பாப்னு எல்லாருமே படிச்சிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஹென்றி மறுபடியும் தன்னோட வீட்ல இருக்க பரணைக்கு போறான். அங்க ஒரு விசித்திரமான விஷயத்த அவன் பார்க்கறான். அவனுக்கே தெரியாம அவனுடைய மைண்ட யாரோ கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. இத அவன் பேட்டில் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிக்கிறான். இந்த விசித்திரமான சக்தியை பயன்படுத்தி அவன் வீட்டு பக்கத்துல இருக்க சின்ன சின்ன விலங்குகள் எல்லாத்தையும் கொன்னுடுறான் ஹென்றி. ஹென்றி கொன்ன விலங்குகள்ல கிளாடியா ஆசாசியா வளர்த்த பிரான்சர் அப்படின்ற பூனையும் அடங்கும். கிளாடியா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டஸ்டினுடைய அம்மா தான். கிளாடியா சர்ச்சுக்கு போய் பிரான்சருடைய மரணத்தை பத்தி துப்பு கொடுக்கறவங்களுக்கு $100 பரிசு அப்படின்னு அறிவிக்கிறா. இத பார்த்த ஜிம் ஹாப்பர் ஜூனியரும் பேட்டியோடைய அண்ணனான பாபும் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாம் நடந்துட்டு இருக்க ஹென்ரியும் பேட்டியும் தனியா சர்ச்சில் தங்களுடைய சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. விலங்குகளுடைய மரணம் தொடர்ந்துட்டே இருக்கு. ஜிம்மும் பாபும் பிரான்சருடைய மீதம் இருக்கும் உடலை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களுடைய துப்பறியும் வேலை அதிகமாகுது. ஜிம் ஸ்கூல்ல இருக்க பலரை விசாரிக்கிறான். அதுல டெட் வீலர், ஹேலன் மன்சன், ஹென்ரியும் அடங்குவாங்க. ஹென்றி பேட்டிக்கு தன்னுடைய சக்தியை காமிக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த சக்தியை பயன்படுத்தி பேட்டியோடைய உண்மையான அம்மாவை கண்டுபிடிச்சும் தரேன் அப்படின்னு சொல்றான். பாப் தன்னுடைய ரேடியோ மூளையை பயன்படுத்தி இந்த விலங்குகளை கொல்றப்போ ரேடியோ சிக்னல்ஸ்ல மாற்றம் வரத கண்டுபிடிக்கிறான். பாப் கிட்ட இருக்க டிஏடி த டைரக்ஷனல் ஆண்டனா டிவைஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ஜாய்ஸ்க்கும் ஜிம்முக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறான். இந்த மிஷினை வச்சு அவங்க சிக்னல்ஸை ட்ரேஸ் பண்ணி போறாங்க. அது கொண்டு போய் விட்ட இடம் கிரீல்ஸோடைய வீடு. ஹென்றி பேட்டியோட வீட்ல அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கிற முயற்சியில இறங்குறான். திடீர்னு சுயநினைவை இழந்துடுறான் ஹென்றி. பேட்டி பயத்துல கத்த சத்தம் கேட்டு பேட்டியோட அப்பா மேல வராரு. ஹென்றி பேட்டியோட அப்பாவை தன்னோட சக்தியை வச்சு தாக்கிடுறான். பேட்டியோட அப்பாவான நியூ பைக்கு பலத்த காயம் ஏற்படுது. அவரோட கண்ணும் இதுல பறி போயிடுது. இந்த விஷயம் ஹென்ரியோட அம்மாவுக்கு தெரிய வர அவங்க ஹென்ரிய டாக்டர் மார்ட்டின் பிரெனர் கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க.
ஹாஸ்பிட்டல்ல மிஸ்டர் நியூபை எழுந்துக்க அவர் பேட்டி கிட்ட ஹென்றி என்ன கொடிய மிருகங்க கிட்ட இருந்து காப்பாத்துனதா சொல்றாரு. அவரு ஒரு படத்தை வரைஞ்சி பேட்டி கிட்ட காமிக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில்பயஸ் வரைஞ்ச அதே மைண்ட் ஃபிளேயருடைய வரைபடம். இதோட முதல் சாப்டர் முடிவுக்கு வருது. அடுத்த சாப்டர்ல பிரெனர் ஹென்ரிய ஹாக்கின்ஸ் நேஷனல் லேபரேட்டரிக்கு கூட்டிட்டு போயிடுறான். அங்க சில ரகசியங்களை ஹென்ரிக்கு சொல்றான் பிரெனர். பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு ஆராய்ச்சியில யுஎஸ்எஸ் எல்ரிச் அப்படின்ற ஒரு கப்பல் வேற உலகத்துக்கு போனதாகவும், அதுல இருந்த எல்லாரும் இறந்து போக மார்ட்டின் பிரெனருடைய அப்பா மட்டும் உயிர் தப்பிச்சு சில காயங்களோடவும் ஒரு புதுவிதமான ரத்தத்தோட திரும்பி இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு. யுஎஸ்எஸ் எல்ரிச்க்கு என்ன நடந்துச்சு, வேற உலகம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில மார்ட்டின் பிரெனர் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிச்சு நெவேடா எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டை உருவாக்குறான். இந்த ப்ராஜெக்ட்ல நெவேடா மிலிட்டரி பேஸ்ல இருந்த ஒருத்தன் சோவியத் யூனியனுடைய உளவாளியா இருந்திருக்கான். அவன் எப்படியோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான மிக முக்கியமான பொருளை திருடிட்டு போயிடுறான். அவன் எதிர்பாராம நெவேடால இருக்க ஒரு குகைக்கு டிரான்ஸ்போர்ட் ஆயிடுறான். அப்பதான் 8 வயசான ஹென்றி அந்த குகைக்கு வரான். அந்த ஆள்கிட்ட இருந்த சூட்கேஸை திறந்து பார்க்க எதிர்பாராம ஹென்ரியும் ஆபிஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி 12 மணி நேரத்துல திரும்ப உலகத்துக்கு வந்துடுறான். இப்போதான் ஹென்ரிய தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரான் மைண்ட் ஃபிளேயர். ஹென்ரிக்குள்ளேயும் அந்த வினோதமான ரத்தம் ஊடுருவிருச்சு. இந்த சீனை தான் சீசன் 5 உடைய கடைசி எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க. ஹென்றி விட்டு போன ஸ்பை கிளாஸை வச்சு பிரெனர் ஹென்ரிய கண்டுபிடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவை மூளைச்சலவை செஞ்சு ஹென்ரிய தன்கிட்ட ஒப்படைக்கும்படியும் செஞ்சிருக்கான் பிரெனர். சென்சரி டிப்ரிவேஷன் சேம்பரை பயன்படுத்தி ஹென்றி பிரெனருக்கு ஹியூமனாய்ட் மாதிரி இருக்க ஜந்துக்களை காமிக்கிறான். அதுக்கப்புறம் பிரெனர் ஹென்ரிய வற்புறுத்தி ஒரு கைதியை கொல்ல சொல்றான். ஆனா ஹென்றி கொல்ல மறுத்துடுறான். இதுக்கப்புறம் ஹென்றி பிரெனர் கிட்ட தன்னை விடுவிக்கும்படி கேட்கிற பிரெனரும் ஹென்ரிய அவன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். ஹென்றி யார் மேலேயோ அன்பு வச்சிருக்கான், அதனாலதான் யாரையும் கொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்றத பிரெனர் புரிஞ்சுக்கிறான். ஹென்றி காதலிக்கிறது பேட்டி அப்படின்ற ஒரு பொண்ணுதான் அப்படின்றதையும் பிரெனர் தெரிஞ்சுக்கிறான். அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்றான் பிரெனர். ஹென்றி திரும்ப வீட்டுக்கு வரான். ஆனா அவனோட வருகை அங்க யாருக்குமே சந்தோஷத்தை தரல. அது மட்டும் இல்லாம ஹென்ரியோடைய அம்மாவான விர்ஜீனியாவுடைய மனசுல என்ன ஓடுது அப்படின்றதும் அவனுக்கு தெரியுது. ஹென்ரிய திரும்ப பிரெனர் கிட்ட விட்டுறணும் அப்படின்னு அவங்க அம்மா நினைக்கிறது அவனுக்கு கண்ணாடி மாதிரி தெரியுது. இந்த நேரத்துல மைண்ட் ஃபிளேயர் அவனை ஆட்கொள்ள ஹென்றி அவனோட அம்மாவான விர்ஜீனியா மற்றும் தங்கச்சியான ஆலிஸ் ரெண்டு பேரையும் கொன்னுடுறான். இந்த கொலைகளுக்கு அப்பாவியான விக்டர் கிரில் மாட்டிக்கிறான். பேட்டிய பிரெனர் கிட்ட இருந்து காப்பாத்த ஹென்றி ஹாக்கின்ஸ் ஹை ஸ்கூலுக்கு வேகமா போறான். அங்க த டார்க் ஆஃப் த மூன் நாடகம் நடந்துட்டு இருக்கு. ஹென்றி பேட்டிய சந்திக்கிறான். பிரெனரும் அந்த இடத்துக்கு எப்படியோ வந்துடுறான். பிரெனர் பேட்டி தான் உன்னுடைய வீக்னஸ் அப்படின்னு ஹென்ரியோட மண்டைய கழுவ பார்க்கறான். ஹென்றி பேட்டி கிட்ட அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சதாவும் அவங்க லாஸ் வேகாஸ்ல இருக்க ஸ்டார் டஸ்ட் கேசினோல சிங்கரா இருக்கிறதாவும் சொல்றான். திடீர்னு மைண்ட் ஃபிளேயர் இவனை ஆட்கொள்ள பேட்டிய மேல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டு தானும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான் ஹென்றி. இதுக்கப்புறம் பிரெனர் மறுபடியும் ஹென்ரிய ஹாக்கின்ஸ் லேபுக்கு கூட்டிட்டு போயிடுறான். பேட்டி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்படுறா. இந்த ஜிம், பாப், ஜாய்ஸ் இவங்க 3 பேரும் கொடுத்த ஆதாரங்களை வச்சு அந்த கொலைகளுக்கெல்லாம் விக்டர் கிரில் தான் காரணம்னு கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்படுறான். இதுக்கப்புறம் 1960ஆம் ஆண்டு ஜிம் வியட்நாம்ல நடக்கிற போருக்கு போக ஜாய்ஸ் கண்ணீர் மல்க ஜிம்ம வழி அனுப்பி வைக்கிறார். கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஹென்றி நல்லாவே வளர்ந்திருக்கான் அண்ட் அவனோட சக்திகளை பயன்படுத்தி பேட்டி உயிர் தப்பிச்சதையும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததையும் தெரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம பேட்டி லாஸ் வேகாஸ்ல அவங்க அம்மாவை போய் பார்த்ததையும் தெரிஞ்சுக்கிறான். பிரெனர் ஹென்றி கிட்ட இருந்து எடுத்த ரத்தத்தை மத்த பசங்களுக்கு செலுத்தி இவனோட சக்தியை அவங்களுக்கு தரத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அந்த முயற்சியில அவன் வெற்றியும் அடையறான். கடைசி சீன்ல ஹென்றி ஒரு ரெயின்போ ரூம்குள்ள போறான். அங்க ஒரு சின்ன குழந்தைய பார்க்கறான். அந்த குழந்தைகிட்ட உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறான் ஹென்றி. அந்த குழந்தையோட கைய வாங்கி பார்க்கறான். அந்த கையில 11 அப்படின்னு பச்சை குத்தி இருக்கு. அந்த குழந்தைகிட்ட ஹென்றி உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உனக்கு உதவி செய்ய தான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றான்.
இதோட இந்த சீனை கட் பண்ணி அப்படியே பின்னாடி சில்லவுட்ல வெக்னாவுடைய உருவம் தெரியுது. இதோட இந்த கதையும் முடிவு பெறுது. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்தவங்களுக்கு ஹென்ரிக்கும் இந்த குழந்தைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது நல்லாவே புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய கேள்விகளுக்கு இந்த கதை பதில் சொல்லியிருக்கு அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பத்தி இன்னும் நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.